முன்னாள் முதல்வர் அவர்களே, இனி திமுக என்ற ஒரு இயக்கம் இந்த தமிழ்நாட்டில் ஒரு சேரியில் கூட இயங்காது என்பதை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். திமுக போன்ற ஒரு இயக்கம் தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தற்போதைய சூழலில் அனைத்து மக்களுக்கும் ஒரு எதிரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை ஒருமையில் அவதூறாக பேசிய ஆண்மையற்ற பொறுக்கி ராசா அவர்களை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்காக குன்னம் தொகுதியில் குன்னம் மாவட்ட செயலாளர் அண்ணன் அன்பானந்தன் தலைமையில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் திமுக ரவுடிகளை வைத்து ஸ்டாலின் அவர்கள் திமுக வைத்து விசிகாவை கல்லாலும் செருப்பாலும் அடிக்க கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, நேற்று குன்னம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வந்துட்டு நன்றி தெரிவிக்க போற அந்த இடத்துல விசிகாவினர் வந்துட்டு ராசாவுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்தில் நடந்த மிகப்பெரிய சம்பவம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பதறி போயிடுவீங்க. ஏன்னா சொல்லவே முடியாதுங்க. விசிகாக்காரங்களுக்கு இன்னைக்கு அவ்வளவு பெரிய வீரம் வந்துட்டுக்குது. திமுக ஆட்சியில் இருந்த பொழுது விசிகாவுக்கு திமுக செய்ததை விட கொடுமை வேற யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு விசிகாவை ஒரு கூட்டணி கட்சியாவே மதிக்காத திமுக செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு அவ்வளவு ஆவேசம் விசிகாவுக்கு வந்திருக்கு. அதையும் இந்த காணொலியில் பார்க்க போறோம். அது இல்லாத நம்ம விஜய் சார் செஞ்சிருக்காரு பாருங்க கொடுமை. என்னங்க இது, திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்கு? திமுக எப்பொழுதுமே சொன்னதை செய்ய மாட்டாங்க, கண் துடைக்கிற வேலையை மட்டும்தான் செய்வாங்க. விஜயும் அதே வேலையை தானங்க செய்கிறாரு. வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க? தேர்தல் வாக்குறுதி நீங்க என்ன கொடுத்தீங்க? உங்க வாக்குறுதியை நம்பி தானே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா நீங்க செய்யறது இது சரியா? விஜய் ஒரு பக்கம் ஆட்சியில இந்த மாதிரியான அநியாயத்தை மக்களுக்கு செய்யறாரு அப்படின்னா, இன்னொரு புறத்துல எதிர்கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களை எல்லாம் ராஜினாமா செய்ய வச்சு டிவிகேவில் இணைக்க செஞ்சிட்டு இருக்கிறார். இப்படி பல செய்திகள் இருக்கு இந்த காணொலியில. இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா எத்தனை மாற்றங்கள் மக்கள் விரும்பினாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மாற்றத்தை கொடுக்கணும். அதுதான் மாற்றம். முதல்ல இந்த காணொலி ஒரு முறை பார்த்துருங்க. அனல் பறக்க விசிகாவும் திமுகவும் மோதிக்கொண்ட ஒரு அற்புதமான காணொலி காட்சி போடுறேன், பாருங்க முதல்ல. எப்படி இருந்தது காணொலி பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் திமுகவுக்கு ஓடி ஓடி முட்டு கொடுத்தது யாரு சொல்லுங்க? யாரு திமுகவுக்கு ஓடி ஓடி முட்டு கொடுத்தது யாரு? இன்னைக்கு அதே திமுககாரன் உங்களை விரட்டி விரட்டி அடிக்கிறான். அதே விசிகாக்காரன் திமுகவை விரட்டி விரட்டி அடிக்கிறான். திமுககாரன் விசிகாவை விரட்டி விரட்டி அடிக்கிறான். ரெண்டு கட்சிக்காரரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சு விழுந்து உருண்டு பிறண்டு புழுதி பறக்குது களத்துல. எல்லாம் என்ன காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? ராசா போட்ட ஒரு டியூட். விசிகா விஜயனுடைய அமைச்சரவையில இடம் பெற்று விட்டதனால ராசா போட்ட அந்த அற்புதமான ஒரு டியூட். அதை கண்டித்து விசிகாவினர் வந்துட்டு அந்த மாவட்ட செயலாளர் தலைமையில் அங்க ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. அரியலூர் மாவட்டத்தினுடைய குன்னம் சட்டமன்ற தொகுதியில் இன்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை ஒருமையில் அவதூறாக பேசிய ஆண்மையற்ற பொறுக்கி ராசா அவர்களை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்காக குன்னம் தொகுதியில் குன்னம் மாவட்ட செயலாளர் அண்ணன் அன்பானந்தன் தலைமையில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் திமுக ரவுடிகளை வைத்து ஸ்டாலின் அவர்கள் திமுக வைத்து விசிகாவை கல்லாலும் செருப்பாலும் அடிக்க கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்.
இதனை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஒன்றை மட்டும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். 10 ஆண்டுகாலமாக உங்களுக்கு அட்ரஸ் கிடையாது. அனாதையாக நின்ற திமுக ஒரு இயக்கத்தை நாங்கள் அனாதையாக இருந்த திமுகவை நாங்கள் ரெக்கக்னிஷன் பண்ணி சேரி மக்களுடைய ஓட்டை வாங்கி உங்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்து அழகு பார்த்தவர்கள் விடுதலை சிறுத்தைகளும் எழுச்சி தமிழர் தோல் திருமா அவர்களும். ஆகவே இன்றைய சூழலில் உங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்களை ஒருமையில் பேசியிருக்கிறார். அதை கண்டித்து அறிக்கை விட துப்பு இல்லாத முதல்வர் தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் அவர்களே, இனி திமுக என்ற ஒரு இயக்கம் இந்த தமிழ்நாட்டில் ஒரு சேரியில் கூட இயங்காது என்பதை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். திமுக போன்ற ஒரு இயக்கம் தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தற்போதைய சூழலில் அனைத்து மக்களுக்கும் ஒரு எதிரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் நாங்கள் தற்பொழுது அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் புதிய முதல்வர் வரக்கூடாதா? மீண்டும் சமூகத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. 8 அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறாரு. ஏன் உங்களால் செய்ய முடியும்? போலி திராவிட மாடலை உருவாக்கி போலி அரசை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களே, ஏன் தலித்து மக்களுக்கு அதிகாரத்துவம் கிடைக்கக்கூடாதா? விடுதலை சிறுத்தைகள் அதிகாரத்துவம் சுவைக்கக்கூடாதா? உங்களுக்கு காலம் முழுக்க நாங்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்க வேண்டுமா? எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை நீங்கள் உங்களுடைய கலைஞர் வீட்டு கதவை தட்டி கனிமொழி கொடைய தட்டிய ராசா அவர்களுக்கு விளக்கு பிடிக்கக்கூடிய திமுக கள பொறுக்கிகளே, நீங்கள் 75 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக உழைத்தேன் என்று சொல்கிறீர்களே, இன்றைக்கு உங்களுடைய உழைப்பு தெரிகிறது. நீங்கள் இந்த சமூகத்தை வைத்து பிழைப்பு நடத்தியிருக்கிறீர்கள். சமூக விரோதியான ராசாவுக்கு எதிராக ராசாவை கண்டித்து மன்னிப்பு கேள் ராசாவே மன்னிப்பு கேள். எழுச்சி தமிழர் திருமா அவர்களை ஒருமையில் பேசிய ராசாவே மன்னிப்பு கேள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்கிறாங்க. இந்த போராட்டம் அங்க நடந்துட்டு இருக்கிற நேரத்துல அங்க வந்துட்டு நன்றி சொல்றதுக்காக குன்னம் சட்டமன்ற தொகுதியினுடைய இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அங்க வரார். ஒரு பக்கம் சிவசங்கருடைய ஆதரவாளர்கள், இன்னொரு பக்கம் சிறுத்தை குட்டிகள். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் களத்தை புழுதி பறக்க செஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பதம் பார்த்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததுங்க. அது ரசிக்க வேண்டியதுதான். ரசிச்சுட்டு தான் நம்ம கடந்து போகணும். அதுக்கெல்லாம் நம்ம கண்டனமாக தெரிவிக்க முடியும். நம்ம கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு நாம யாருங்க? அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க, மாமா மச்சானுங்க. இன்னைக்கு அடிச்சுக்குவானுங்க, நாளைக்கு திரும்ப கூட்டணியில் போய் ஒன்றா உட்காந்துக்குவானுங்க. ஒன்றா உட்காந்துக்குவானுங்க, ஒரே சீட்டை பகிர்ந்துக்குவானுங்க. நாட்டில் நடக்கிற பிரச்சனை பற்றி அவங்களுக்கு அவசியமே கிடையாது. வேங்கை வயலில் மலத்தையே கரைச்சி மக்களுக்கு ஊற்றினா கூட இவங்க அதை பற்றி கேள்வி கேட்க மாட்டாங்க. இங்கே அதிகாரத்தை பங்கு போட்டுக்குவாங்க. இது இவங்க 2 பேருக்கும் கை வந்த கலை. திமுகவை நம்ம பெரிதாகவும் விசிகாவை சிறிதாகவும் பார்க்க முடியாது. விசிகாவை பெரிதாகவும் திமுகவை சிறிதாகவும் பார்க்க முடியாது. 2 பேருமே ஒரே கொட்டையில் ஊறிய நாத்தம். சிஎம் விஜய் அவர்கள் அவருடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் என்ன வெளியிட்டார்? அவருடைய தேர்தல் அறிக்கையில் என்ன வெளியிட்டார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கருக்கு குறைவாக உள்ள விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கியில் பெற்றிருக்கின்ற கடன் தள்ளுபடின்னு அவரே சொல்றாரா? பாருங்க, சொல்றாரு இல்ல. ஆனால் இன்றைக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு? கூட்டுறவு வங்கியில் 50,000க்கும் குறைவாக பெற்றிருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி. அதுக்கப்புறம் அதில் படிநிலைகளை உருவாக்கி, அப்படி இல்லையா விவசாய கடன் இப்போதைக்கு தள்ளுபடி பண்ண முடியாது, விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு, உங்களை யாரும் இப்போ கேட்கவே இல்லையே, நீங்கள் ஏன் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணலை அப்படின்னு சொல்லி உங்களை யாரும் கேட்கவே இல்லையே. இதே வேலையை தான் எப்பொழுதுமே திமுக செய்கிறது.
திமுக ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க? அவங்க இதே மாதிரி தான் வாக்குறுதி கொடுப்பாங்க. அப்புறம் நிதிநிலையை காரணம் காட்டி அதுல வடி கட்டிடுவாங்க. இதே வேலையை தான் விஜய் செய்கிறார். என்னங்க ஆட்சி மாற்றம் இது? என்ன அதிகார மாற்றம் இது? ஒரு பக்கம் ஏற்றுக்கொண்டால் இன்னொரு பக்கம் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆட்சி மாற்றம் என்பது அவசியம், நடந்திருக்கு. ஆனா நீங்கள் நிர்வாகத்தில் செய்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் மக்கள் மத்தியில பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துது. இதெல்லாம் ஒரு புறம் இப்படி செஞ்சுட்டு உங்க ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ள திமுகவுக்கு இப்போதைக்கு டிவிகே மைனாரிட்டி தான், மைனாரிட்டி அரசு தான். உங்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட், விசிகா, ஐயுஎம்எல், உங்களுக்கு கம்யூனிஸ்டுகள், ஐயுஎம்எல், விசிகா, ஒரு புறம் காங்கிரஸ், இவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறதுனால இப்போ உங்க ஆட்சி நடக்குது. டிவிகே அப்படின்னு பார்க்கும்போது அது மைனாரிட்டியா தான் இருக்கு. 106 இடங்கள்ல தான் நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுடன் நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க கட்சியை நீங்க மெஜாரிட்டி நிலைக்கு கொண்டு வர்றதுக்கான எல்லா வேலையும் ஒரு புறம் பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு பக்கம் மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி பல குளறுபடிகளை செஞ்சு மக்களை ரோட்டுக்கு வர வைக்கிறீங்க. இன்னொரு பக்கத்துல தமிழ்நாட்டில் வலுவாக இருந்த ஒரு கட்சியை குதிரை பேரம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே சொன்னார். நீங்கள் செய்கின்ற இந்த செயல் குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கும் சட்டமன்றத்திலே சொன்னார். ஆனால் அப்பொழுது நீங்க என்ன சொன்னீங்க சட்டமன்றத்தில்? இது குதிரை பேரம் நடத்துகின்ற அரசு இல்ல, இது குதிரை வேகத்தில் ஓடுகின்ற அரசுன்னு சொன்னீங்க. இதுதான் குதிரை வேகத்துல ஓடுற அரசா? மரகதம் குமரவேலு, சத்யபாமா, ஜெயக்குமார், இன்றைக்கு இசக்கி சுப்பையா, இது வரைக்கும் 4 பேரை தூக்கி இருக்கீங்க. எத்தனை கோடி கொடுத்துருக்கீங்க? ஆதவ அர்ஜுனுக்கு தான் தெரியும். அவர் தான் பேரம் பேசுறவர், அவரும் அவங்க மாமியாரும். என்ன இது ஒரு கேவலமான கலாச்சாரம் தமிழ்நாட்டில். இது வரைக்கும் இல்லாத இருந்த ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்துடுச்சு பாருங்க. இது பிற மாநிலங்களில் அவ்வப்போது நடக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் தான். ஆனால் தமிழ்நாட்டில் இது இவ்வளவு காலமாக இல்லாத இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. தூய்மையான ஆட்சியை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கின்ற கூட்டணியவே நீங்கள் பாதுகாத்து கொண்டு 5 ஆண்டுகள் மக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சியை செய்துட்டு நீங்கள் அதிகாரத்திலிருந்து வெளியேறினீங்கன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். மக்கள் மத்தியில் நற்பெயர் தொடர்ந்து இருக்கும். ஆனால் நீங்கள் செய்கிற இந்த வேலை உங்களுக்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத விஜய் தெரிஞ்சிட்டு தான் பண்ணுறாரா, இல்லை தெரியாமல் தான் பண்ணுறாரா, இல்லை விஜய்க்கு பின்னாடி நிழல் முதல்வராக இருந்து ஆதவ அர்ஜுன் மொத்த வேலையும் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரா அப்படின்னு தெரியல. திருமாவளவன் அவர்கள் கூட்டணிக்கு உள்ள வந்த பிறகு பல பிரச்சனைகள் அந்த கூட்டணிக்கு உள்ள நடந்துட்டு. அப்புறம் அருண் ஐபிஎஸ் விவகாரம். அருண் ஐபிஎஸ் பற்றி 2021 2026 வரைக்கும் நடந்த திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் அருண் ஐபிஎஸ் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பெரிய அளவில் பேசப்பட்டது அருண் ஐபிஎஸ்ஸை பற்றி. அருண் ஐபிஎஸ்ஐ பற்றி சாமானிய மக்களுக்கு கூட தமிழ்நாட்டில் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு குற்றவாளி கைது செய்து உள்ள கொண்டு போனா சிறைக்கு சாதாரணமாக அந்த குற்றவாளியை அடித்து கை காலை உடைச்சி தூக்கின்னு போய் தான் உள்ள போடுறது. அது ஒருத்தருக்கு தான் நடந்தது, 2 பேருக்கு தான் நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை குறைந்தது 60-70 குற்றவாளிகளுக்கு கை காலை உடைச்சி தான் கொண்டு போய் சிறையில் போட்டாங்க. இப்படி செய்ய சொல்லி எந்த சட்டமும் சொல்லலை. குற்றவாளிகளை இப்படி தான் கொண்டு போய் நீங்கள் சிறைப்படுத்தணும்னு எந்த சட்டமும் சொல்லலை. ஆனால் அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு மட்டும் இப்படி ஒரு சட்டம் இருக்கு. இப்படிப்பட்ட அருண் ஐபிஎஸ் அவர்களை அவர் சென்னை மாநகராட்சியில் இருந்த பொழுது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் நடந்த குற்றங்கள் மீது ஒரே ஒரு வழக்கு பதிவு கூட செய்யாத, திமுகவுடைய ஊழல் பெருச்சாளிகள் மீது ஒரே ஒரு வழக்கு பதிவு செய்யக்கூட தயார் இல்லாத அருண் ஐபிஎஸ் அவர்களை விஜய் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொண்டு போய் இயக்குனராக போட்டிருக்கார். லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குனராக இப்பொழுது அருண் ஐபிஎஸ் கொண்டு போய் போட்டிருக்கார். இது தமிழ்நாட்டில் அரசியல் பேசுகின்ற அத்தனை பேரினுடைய கேள்விக்கும் ஆளாகி இருக்கிறது விஜயனுடைய அரசு. இப்பொழுது அருண் ஐபிஎஸ் அவர்களை மாற்ற இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது உண்மையிலேயே அருண் ஐபிஎஸ் அவர்களை வேறு துறைக்கு மாற்றப் போகிறார்களா, அல்லது அருண் ஐபிஎஸ் அவர்கள் லஞ்ச ஒழிப்பு துறையிலே தொடரப் போகிறாரா என்பது இன்னும் உறுதியாகலை. ஆனால் நம்முடைய கேள்வி என்னன்னா, லஞ்ச ஒழிப்பு துறையில் ஒரு அதிகாரியை நீங்கள் நியமிக்கிறீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் கடந்த ஆட்சி காலத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கிறது, எவ்வளவு கையாடல் செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளவு சூறையாட்டம் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு, நிர்வாகத்தில் எவ்வளவு சூறையாட்டம் நடந்திருக்கிறது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா KN நேரு மேலே சென்னை மாநகராட்சியில் மட்டுமே
120 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. இது மட்டும் இல்லாத இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் அவர் மேல இருக்குது. அவர் மேல வழக்கு பதிவு செய்தே ஆகணும். இப்படி ஒரு கட்டாய நிலையில தமிழக அரசு இருக்கும் பொழுது அருண் ஐபிஎஸ் அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டிருப்பதனால கடந்த காலத்துல திமுகவோடு அவ்வளவு நெருக்கமாக வேலை செய்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் இதை எப்படி கையாளப் போகிறார் என்பதுதான் எல்லாருடைய கேள்வியுமாக இருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் பார்க்கப்படுகிறது. திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் அருண் ஐபிஎஸ் சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்ததனால திமுகவினுடைய அத்தனை சூட்சமங்களும் அவருக்கு தெரியும். திமுக எங்கெங்கே என்னென்ன செய்திருக்கிறது என்பது ஒட்டுமொத்தமாக புள்ளி விவரங்களுடன் அருண் ஐபிஎஸ்க்கு தெரியும். அதனால அருண் ஐபிஎஸ்ஐயே வைத்து தான் இந்த திமுக கூடாரத்தை கூண்டோடு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அருண் ஐபிஎஸ்ஐ அங்கே கொண்டு வந்து அமர்த்தி இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது. என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தே பார்ப்போம் அன்பு உறவுகளே. திமுகவினுடைய ஆட்சியில திமுகவுக்கு நெருக்கமாக இருந்த ஒரு அதிகாரியே போட்டிருப்பதனால திமுகவினுடைய இந்த கொள்ளை கூட்டம் தப்பித்து விடுமோ என்ற அச்சம் மக்கள் மனதில் இருக்கு. அது உண்மையா இல்லையா என்பதை இந்த காணொலியை பார்க்கின்ற அன்பு உறவுகள் நீங்க சொல்லுங்க. உண்மையிலேயே அருண் ஐபிஎஸ் அவர்களை லஞ்ச ஒழிப்பு துறையில் நியமனம் செய்யப்பட்டிருப்பது சரிதானா? உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.